தேவி பாலா அவர்கள் எழுதிய நாவல் பொறுத்தது போதும், எ ஃபேமிலி ஸ்டோரி, பகுதி 5 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 12. ராசி துவாரகா இருவரும் ராசியின் அம்மா வீட்டுக்கு வந்தார்கள். பழங்கள் வாங்கி வந்து அம்மா கையில் தந்தாள் ராசி. அதன் பிறகு அப்பாவிடம் 15,000 பணத்தை தந்தாள். எதுக்குமா இந்த பணம்? அப்பா, மெஸ்ல வர பணம் போதும் உங்க 2 பேருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு மகன் இருந்தா அவன் தான் நடத்துவான். அவன் உங்களை எல்லாரையும் பார்த்துக்குவான். உங்களுக்கு மகன் இல்ல. சுசிலாக்கா எதுவும் செய்ய மாட்டா. இருக்கிறத சுருட்டிட்டு போவா. அதனால ஒரு மகனோட ஸ்தானத்துல இருந்து நாங்க செய்யறோம்ப்பா. மெஸ்ஸில் முடிஞ்ச வரைக்கும் பாடுபடுங்க. முடியலைன்னா முழுமையா நாங்க தாங்கி பிடிக்கிறோம். அப்பா நெகிழ்ந்து போனார். நீ உன்னோட கடமைகளை செய்ய என்னைக்கும் தவறுனதே இல்ல ராசி. நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பேம்மா. 2 பேரும் இன்னைக்கு தங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் மாப்பிள. மாப்பிள்ளைக்கு வாய்க்கு ருசியா நான் செஞ்சு போடுறேன் என்றாள் ஆவலுடன் அம்மா. அத்தை, உங்க கைமணம் அப்படியே ராசிக்கு வந்திருக்கு. நாங்க இன்னொரு நாள் வந்து தங்குறோம், சாப்பிட்டுட்டு போறோம். அதே நேரம் அங்கே சங்கீதாவிடம் வந்தாள் மாமியார். உங்ககிட்ட நான் பேசணும் சங்கீதா. இப்ப உங்களுக்கு குழுகுழுன்னு இருக்குமே. என்னோட பல்ல புடுங்கி என்கிட்ட அதிகமா பணம் பதிச்சு என்னை அடுப்படியில போட்டு அமுக்கினா ஆனந்தப்படுறது முதல்ல நீங்க தானே. புரியாம பேசாத. நமக்குள்ள நிறைய சண்டை வரும். பரஸ்பரம் நமக்குள்ள கோபதாபங்கள் உண்டுதான். அதையெல்லாம் நான் மறுக்கல. ஆனா நம்மை விட படிச்சவளா, புத்திசாலியா, எல்லாம் தெரிஞ்சவளா, கை நிறைய சம்பாதிக்கிற ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ள உரிமையோட வந்து நம்ம பற்களை புடுங்கிட்டா. இந்த நேரத்துல நீயும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு நின்னா அவ பலம் கூடி போகும். நாம இன்னும் பலவீனமாயிடுவோம். அவ ஆட்டி வச்சுதான் இந்த வீட்டு ஆம்பளைங்க ஆடுறாங்க. அதை உடைக்கணும்னா நீயும் நானும் கை கோத்துக்கிட்டாதான் முடியும். அது எப்படி அத்த? நானே கிரிமினல், நீ என்னை விட பக்கா கிரிமினல். சந்தடி சாக்கில் என்ன வாடுறீங்களா? அதானே உண்மை. நாம நிமிர்ந்து பழையபடி இந்த வீட்டுல வாழணும்னா அவ பேரை கெடுக்கணும். அவளை தலை தூக்க விடாம செய்யணும். அவளை தூக்கி வச்சு ஆடுற நம்ம வீட்டு ஆம்பளைங்க அவளை உதறணும். அவன் மேல வெறுப்பு வரணும். யோசி, உன்னோட மூளைய கசக்கு. மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும் சங்கீதா. சங்கீதாவுக்கு இது பிடித்திருந்தது. யோசிக்க தொடங்கினாள். எப்படி? நாம சமையலை பண்ணாம அவளை பண்ண விட்டு அதுல உப்பை கொட்டி மாடிப்படியில எண்ணெய கொட்டி இவரை வழுக்கி விழ வச்சு இப்படியா? நீ அளவுக்கு மீறி டிவி சீரியல் பாக்குற. நான் அதை சொல்லல. 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த பணத்தை கரைக்கணும். முடியுமா? இப்படி வா சொல்றேன். காலையில எழுந்து குளிச்சு அவ சாம்பிராணி புகை போடுறாளா வீடு முழுக்க? நான் காலையில 10 மணிக்கு தானே எழுந்து வரேன். எனக்கு என்ன தெரியும் என்றாள் சங்கீதா. எனக்கும் தெரியாது. நிச்சயமா போடுவா. அவ போடலைனாலும் நாம போடணும். அதை சுவாசிச்சா உன்னோட மாமாவுக்கு சேராது. அவருக்கு மூச்சு திணறல் வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்கிற நிலைமை வரும். உங்க புருஷனை வச்சு ரிஸ்க் எடுக்கிறீங்களா? தப்பே இல்ல. அவர் தானே அவளை ஓவரா தாங்கி பிடிக்கிறார். அவரை அட்மிட் பண்ணி செலவு வைக்கணும். அதனால துவாரகேஷ் அவளை பிடிச்சி விளாசுவான். முதல்ல மனஸ்தாபம் ஓப்பன் ஆகும். அந்த அதிர்ச்சியில நான் மயங்கி விழுவேன். என்னையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. எங்களை பராமரிக்க நீ ஆஸ்பத்திரியில வந்து இரு. அவளை வரவிடாத. குழந்தைய பார்த்துக்கிட்டு விசு வீட்டுல இருக்கணும். அவனுக்கு லீவ் இல்ல. சம்பளம் கட்டாகும். குடும்ப செலவு, ஆஸ்பத்திரி பில்லு, வீட்டு பராமரிப்பு, மன உளைச்சல் எல்லாம் சேரும். ஆஸ்பத்திரிக்கு வர்ற விசு துவாரகா 2 பேரையும் ஏத்தி விட்டு ராசி மேல வெறுப்ப உண்டாக்கிடலாம். இது சரியா வருமா? நிச்சயமா வரும். நான் ஆஸ்பத்திரியில இருக்கணுமா? குழந்தை உன்னை விட்டு இருக்காது. அதை வச்சு அடுத்த ரகலையே தொடங்கலாம். ராசி வந்து இருக்கேன்னு சொல்லுவா. நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை தொடங்கிட்டா தொடர்கதையா போயிட்டே இருக்கலாம். நான் பாத்துக்கிறேன். இப்ப எப்ப தொடங்கணும்? நாளைக்கு காலையில நல்லா சாம்பிராணி போட்டு வீட்டை புனிதமாக்குன்னு நான் அவளை உசுப்பி விடுறேன். பிரச்சனை வெடிச்சா நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சாதிப்பேன். அன்று இரவு ஒரு எதிர்பார்ப்புடன் உறங்க போனாள் சங்கீதா. அம்மா படுக்க போகும் முன்பே சாம்பிராணி சங்கதியை ராசியிடம் சொல்லிவிட்டாள். மறுநாள் எதற்கும் இருக்கட்டும் என 7 மணிக்கு அலாரம் வைத்தாள் சங்கீதா. அவளுக்கு உறக்கமே வரவில்லை. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது.
அலாரம் அடிக்க சங்கீதா அவசரமாக எழுந்து வர சூடான பொங்கலை விசு ருசி பார்த்து ராசியை பாராட்ட, மத்தியான லஞ்சுக்கு ரவா இட்லி வச்சிருக்கேன் பெரியத்தான் என்று ராசி கூறினாள். இன்னைக்கு காஃபி சூப்பர் ராசி. அப்பா பாராட்டியபடி குடிக்க, ராசி பூஜை முடிச்சிட்டியா கேட்டபடி அம்மா வர அப்பா திரும்பினார். நீ சாம்பிராணி போட சொன்னியா? யார் சொன்னது? சுத்த பொய். உங்களுக்கு அது சேராதுன்னு தெரிஞ்சும் நான் சொல்லுவேனா? எதுக்கு என் மேல இந்த அபாண்டம்? ராசி, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? அத்தை, இவ நம்ம 2 பேரையும் குறி வச்சு அடிக்கிறா. சங்கீதா ஒத்து ஊத, இருமா, சாம்பிராணி இந்த வீட்டுல உங்களுக்கு அலர்ஜி, வீசிங் வந்துடும்னு இவர் சொல்லி இருக்கார் மாமா. பூஜையில அதை பயன்படுத்த வேண்டாம்னு சொன்னார். அப்படின்னு உன்னை விட்டு கொடுக்காம தான் ராசி சொன்னான். தெரியுமா உனக்கு? இப்பதான் சொன்னீங்க நீ சாம்பிராணி போட சொன்னியாமான்னு. ஆமாண்டி, அதுதானே நிஜம். எல்லோரும் கேட்கட்டும் நீ சங்கீதா கிட்ட பேசினத. தன் மொபைலை எடுத்து பதிவு செய்ததை அவர் போட, சங்கீதாவிடம் அம்மா பேசிய அத்தனையும் பதிவாகி இருந்தது. அம்மா முகம் வெளிறிவிட்டது. அத்தனையும் அத்தையோட யோசனை, எனக்கு சம்பந்தமில்லை இதுல. பாத்தியாடி, நீ மாட்டின உடனே சங்கீதா காலை வாடுறா. ஆனா சாம்பிராணி மேட்டர்ல ராசி உன்னை காட்டி கொடுக்கல. நீங்க 2 பேரும் பதுங்கி பதுங்கி பேசினப்ப நான் சந்தேகப்பட்டு செல்போனை மறைவா வச்சு பதிவு செஞ்சேன். எதிர்பார்த்தது நடந்திருக்கு. ஏன், எதுக்காக இந்த பொண்ணு மேல இத்தனை வன்மம்? அவ பணத்தால, தேகத்தால, மனசால உழைக்கிறான். யாரையும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறதில்ல. அவங்க பணத்தை கரைச்சு அவங்கள நிம்மதி இல்லாம ஆக்கி அவங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை உண்டு பண்ணி, எதுக்குடி இத்தனை விரோதம்? உங்க சோம்பேறி சாம்ராஜ்யம் இவளால சரிஞ்சு இந்த வீட்டோட முகம் கோணலா இருக்கிறது. இப்ப நேரம் ஆகிறது உங்க 2 பேருக்கும் பிடிக்கலையா? ஏமா எங்க மேல இத்தனை கோபம்? காதல் செஞ்சது பாவமா? அவ மேல உள்ள ஆத்திரத்துல உன்னோட புள்ள என்னையும் சேர்த்து தண்டிக்கிறியா? துவாரகா கேட்க, விசு முன்னால் வந்தான். அப்பா, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னப்பா விசு? பொறுத்தது போதும். ராசிய இந்த வீட்டுல விடவே எனக்கு பயமா இருக்கு. அம்மாவும் சங்கீதாவும் சேர்ந்து அவளுக்கு சோத்துல விஷத்தை வச்சா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். டேய் விசு, என்னடா பேசுற நீ? அம்மா அலற. அப்பா, நீங்களும் தம்பியும் என் கூட வாங்க. இதுக்கு ஒரு முடிவை எடுத்துடலாம். வீட்டுல வச்சு பேச வேண்டாம். மூவரும் ஏதோ ஒரு முடிவை எடுக்க புறப்பட்டார்கள். அத்தியாயம் 13. இங்கே அம்மாவுக்கும் சங்கீதாவுக்கும் அல்லு கிளம்பியது. இப்படி அவர் பதிவு செய்வார் என இருவருமே எதிர்பார்க்கவில்லை. வசமாக பிடிபட்டாகிவிட்டது. அதுவும் வாழ வந்த பெண்ணை வீழ்த்த சதி வேலை. அவர்கள் பணத்தை பறித்து மனஸ்தாபத்தையும் உண்டாக்கும் தீவிர முயற்சி வேறு. இனி அவளும் கணவரும் 2 பிள்ளைகளும் எப்படி மதிப்பார்கள்? ஏற்கனவே ஆட்சி பறிபோய்விட்டது. இனி விசாரணை கமிஷனா? அரசியலில் நடக்கும் விபரீதம் வீட்டிலும் தொடர்கிறதா? விளைவு உங்களால எனக்கும் அவமானம். இனி இவர் முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் என சங்கீதா சீர, அப்ப எல்லாத்தையும் கேட்டு நீ சந்தோஷமா சம்மதிக்கலையா? இப்ப மாட்டினதும் என் மேல திருப்பறியா? வாக்குவாதம் வளர்ந்தது. ஒருவருக்கொருவர் சளைத்தவர் அல்ல என்று மோதிக்கொள்ள இரவு வெளியே போன 3 ஆண்களும் திரும்பினார்கள். இந்த பிரச்சனை தொடங்கிய முதலே ராசி மௌனமாகிவிட்டாள். அவர்கள் மூவரும் புறப்பட்டதும் ராசி கோயிலுக்கு புறப்பட்டாள். நீங்க திரும்பி வரும்போது என்ன பிக்கப் பண்ணிக்கங்க. வந்தவர்கள் வெளியே சாப்பிட்டு வந்ததால் எதுவும் சாப்பிடாமல் பேசாமல் படுத்து விட்டார்கள். ராசிக்கு கோயிலில் பிரசாதம் கிடைத்ததால் அவளும் படுக்க போனாள். இங்கே அம்மா சங்கீதா இருவரும் பட்டினி. குழந்தை பிரெட் சாப்பிட்டு பாலை குடித்து உறங்கிவிட்டது. காலை எழுந்ததும் அப்பா எல்லோரையும் அழைத்தார். விசு, முடிவுகள் எடுத்தது நீ. அதனால உன்னோட வாயால நீயே சொல்லிடு. சரிப்பா. சங்கீதா, நம்ம பொருட்களை பேக் பண்ணிக்கோ. நம்ம வாடகை வீட்டுக்கு போறோம். நேத்தே என்னோட சக ஊழியர்கிட்ட நான் பேசியாச்சு. இன்னும் 2 நாள்ல வீடு கைக்கு வரும். என்ன வாடகை? 10,000. வீடு இதுல பாதிதான் இருக்கும். 4 மாசம் முன்பணம். உன்னோட நகையை அடகு வச்சுதான் முன்பணமும் தரணும். வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கணும். நகை அடகு வச்சா? ஆமா, தம்பி சம்பளத்துல குடும்பம் நடத்தி நீ நகைச்சீட்டு போட்டு வருஷா வருஷம் வாங்கி சேர்த்த நகைங்களை வெளியே எடு. இங்க நம்ம வீடு பெருசா இருக்கும்போது எதுக்கு வாடகை வீட்டுக்கு போகணும்? திருத்தம் பண்ணிக்கோ. இது நம்ம வீடு இல்ல, அப்பாவோட வீடு. அவங்கள வெளியே அனுப்புற உரிமை யாருக்கும் இல்ல. நாம தான் போகணும். வீட்டு வாடகையும் தந்து
குடும்ப செலவையும் சமாளிக்க உங்க சம்பளத்தால முடியுமாங்க என்றாள் சங்கீதா. வேற வழி இல்ல. இத்தனை நாள் மத்தவங்க பணத்துல தீபாவளி குளிச்சு நகைச்சுக்கிட்டு புடவச்சிட்டுன்னு புகுந்து விளையாடினியே, வாழ்க்கையோட மறுபக்கத்தை நீ பார்க்க வேண்டாமா? இந்த வீட்ல இருந்து வாழ வந்தவளை நாசம் பண்ண சதியில உடந்தையா இருந்த இல்லையா? இனி இந்த வீட்ல உன்னை விட்டு வைக்க நான் தயாரா இல்ல. அப்ப துவாரகா ராசி மட்டும் இங்க இருப்பாங்களா? எதுக்கு? துவாரகாவுக்கு பெரிய கம்பெனி வீடு தயாரா இருக்கு. எல்லா வசதிகளும் அங்க இருக்கு. பேசியாச்சு. நாளைக்கே அவன் அங்க போறான் ராசியோட. அவங்க 2 பேரும் நல்ல மனசுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. என்னங்க, நாம 2 பேரும் மட்டும் இந்த வீட்ல தனியாவா? அம்மா அலற. ஆமாண்டி, தனி குடுத்தனம். இத்தனை வருஷங்களுக்கு மேல. உங்க பென்ஷன் 15,000த்துல வாழ முடியுமாங்க? வாழணும். மத்தவங்கள சொரண்டி தின்னா எங்கேயாவது மாட்டிக்குவோம் இல்ல? அப்பா, என்னைக்கே நாம கூட்டு குடும்பமா சேர்ந்து வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு ராசி தடை ஒண்ணும் சொல்லல. ஆனா அண்ணன் எடுத்த இந்த முடிவை நீங்களும் உறுதியா ஆமோதிச்சப்ப என்னால நிராகரிக்க முடியல. துவாரகா மெல்ல சொல்ல, தம்பி, கூட்டு குடும்பம் என்னைக்கும் சிதறாம அழகா இருக்கணும்னா அதுல பணத்தால, மனசால, உடலால எல்லோரும் சரி பங்கெடுத்து முழு மனசோட ஈடுபடணும். ஒருத்தர் தலையில சுமைய ஏத்தி பொறாமப்பட்டு மத்தவங்க தோல்ல சவாரி செய்யறதும், என்னைக்கும் அதிகாரத்தை விட்டு தராம பிடிவாதத்தோட வாழறதும், நாம நினைச்சதுதான் நடக்கணும்னு மத்தவங்கள டாமினேட் பண்றதும் தொடர்ந்து போயிட்டு இருந்தா மிஞ்சறது கசப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா அன்னைக்கே தடி கொடித்தனம் வச்சிடணும். இல்லனா கசந்து போய் உறவுல விரிசல் தான் விழும். தள்ளி நின்னாதான் உறவுகளோட அருமை தெரியும். ராசி மாதிரி நல்ல பெண்கள் சுதந்திரமா வாழணும். இந்த 3 நாட்கள் எல்லோரும் சந்தோஷமா சேர்ந்திருப்போம். அப்புறமா ஒரு நாள் கிழமைனா ஒண்ணு கூடுவோம். அன்னைக்கு ராசியோட ருசியான சமையலை சாப்பிடுவோம். என்னம்மா, சம்மதமா? எனக்கு எல்லோரும் எப்பவும் வேணுமாமா என்றாள் ராசி. அந்த நினைப்பு விலகி நின்னாதான் மத்தவங்களுக்கும் வரும் ராசி என்றார் அப்பா. ஆம், அப்பா சொல்வதுதான் சரி. எப்போதும் சேர்ந்து வாழ்ந்து கசப்புகளுடன் நாட்களை கடத்துவதை விட பிரிந்து வாழ்ந்து உறவுக்காக இயங்குவது நல்லதல்லவா? தேவி பாலா அவர்களுடைய நாவல் பொறுத்தது போதும் இனிதே நிறைவு பெற்றது. இந்த கதை ரொம்ப ரொம்ப யதார்த்தமான, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைய அப்படியே புட்டு புட்டு வச்சிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா கூட்டு குடும்பம் வேணும் அப்படிங்கறத பெண்களை விட ஆண்கள் அதிகமாக எதிர்பார்க்கறாங்க, நம்புறாங்க, விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு வகையில நிஜம்தான். ஆனா அந்த குடும்பம் நல்லபடியா சந்தோஷமா கூட்டு குடும்பமா போகணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுமே. யாராவது ஒருத்தர் 2 பேர் ரொம்ப அன்பா அனுசரணையா இருந்தா பத்தாது. எல்லாருமே, எல்லா பெண்களுமே அது மாதிரி இருந்தா தான் கடைசியில கிளைமாக்ஸ்ல சொன்ன மாதிரி எல்லா வேலையும் பகிர்ந்துகிட்டு சந்தோஷமா ஒத்துமையா மனசு ஒப்பி இருந்தாதான் அந்த கூட்டு குடும்பங்கிறதே நிலைக்கும். இல்லைன்னா தனித்தனியா இருக்கிறதே நல்ல ஒரு விஷயமா படும். ஏன்னா ஒரு நாள் கிழமைனா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துக்கலாம், கூடி குழவிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அந்த வேலை முடிஞ்ச உடனே அல்லது அந்த நாள் முடிவுக்கு வந்த உடனே பிரிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போய்க்கலாம். சோ அடுத்தது எப்ப அந்த நல்ல நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி நாம எதிர்பார்க்கலாம். இந்த விஷயத்த நாம சொல்ல சொல்ல அல்லது கேட்க கேட்க சம்சாரம் அது மின்சாரம் படம் ஞாபகத்துக்கு எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் நமக்குள்ள எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா நம்ம மனசுல அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அதுதான் நிதர்சனம் அப்படிங்கிறது யாராலையும் மறுக்கவே முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கிளைமாக்ஸ் அதுல இருந்து வேறுபட்டு இருக்கு. கதையினுடைய கருவே வேறதான். ஆனா அதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது இந்த கதையில எண்டுல அற்புதமா தேவி பாலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இந்த கதை முழுக்க முழுக்க டயலாக் ஓரியன்டட். ஏன்னா டயலாக் ஓரியன்டடுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆர்குமெண்ட் பேஸ்டாவும் வரும். ஸோ அந்த வகையில இந்த கதை ரொம்ப மனசுக்கு டச்சிங்கா இருந்தது. இந்த கதையை படிக்கிறப்ப, அதாவது டோட்டலா ஒரு கதையை நாவலையோ சிறுகதை எதாக இருந்தாலும் பதிவு பண்றதுக்கு முன்னாடியே ஃபுல்லா நான் படிச்சு முடிச்சிட்டு தான் அதனுடைய உணர்வுகளையும் அதனுடைய கண்டென்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு
ஒரு நம்ம டீப்பா இன்வால்வ்மென்ட்டோட அந்த கதைய படிக்க முடியும். ஸோ அது மாரி தான் நான் பண்றேன். ஸோ அப்படி படிக்கிறப்ப வந்து சில டயலாக்ஸ் வந்து நான் நோட் பண்ணேன். ஸோ இது மாரி நாவலினுடைய எண்டுல அத குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஆனா குறிப்பு எடுக்க எடுக்க நெறைய இடத்துல அந்த டயலாக்க நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருந்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 70% நோட் பண்ண வேண்டிய மாரி வந்துரும். அந்த கதையவே திரும்ப படிச்ச மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறனால அத நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நெறைய கேரக்டர்ஸ் வந்து சொல்லக்கூடிய டயலாக்ஸ் வந்து அற்புதமா இருந்தது. பாலச்சந்தர் படத்துல அது மாரி தான் இருக்கும். சில கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலா, அ ரொம்ப புத்திசாலித்தனமா, நல்ல ஒரு மெசேஜ் தன்னுடைய வார்த்தைகள்ல சொல்ற மாதிரி இருக்கும். அது மாரி தான் தேவி பாலா அவர்களும் சில கேரக்டர்ஸ் மூலமா அத வெளிப்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, கண்டிப்பாக ராசி, அதுக்கப்புறம் பார்த்தா துவாரகேஷ். அவங்க 2 பேர் மட்டும் இல்லாம, அவங்க 2 பேருடைய அப்பாக்கள். அவங்க 4 பேருமே பேசக்கூடிய டயலாக்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா அந்த இடத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமா, ரொம்ப மேட்சிங்கா இருக்கிற மாரி தான் இருந்தது. அதனால ரொம்ப தேவைப்படக்கூடிய வசனம் தான் அது எல்லாமே அப்படிங்கிற மாரி நாம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் அதுல ஏற்பட்டது. அதே நேரத்துல துவாரகேஷனுடைய அண்ணன் விசு, கிளைமாக்ஸ்ல ஒரு ஒரு பெரிய லாங் டயலாக் பேசி எல்லாரையும் அடிச்சு தூள் கிளப்பி ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த காலகட்டத்துல இது மாரியான சூழல்ல நம்ம இருக்கோம். உறவுகள வந்து சரியான முறையில அந்த ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணணும் அப்டின்னா, என்ன தேவைப்படுது? எது தேவை? அப்படிங்கிறது வந்து புரிஞ்ச மாதிரி அவரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த கதைய பத்தி உங்க அபிப்பிராயத்த சொல்லுங்க. ஓகேவா? நன்றி.